GT Holidays presents Galata's DD Fans Festival. Associate sponsor The Mom Store, celebrating motherhood. Hospitality partner Crown Plaza, Chennai. எனக்கு வந்து ரொம்ப சரியலான ஒரு மொமெண்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஃபி வித் டிடி வந்து நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை சாவடிப்பேன். நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் வந்து அவங்க கிட்ட போயிட்டு இது நீ பதில் சொல்லிடணும். லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டா யாரோட மாட்டுவேன், எதுக்கு மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இதை வந்து என்னைக்காவது ஒரு நாள் நான் சும்மா இமேஜின் பண்ணி பார்த்துருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் காஃபி வித் டிடி மாதிரி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக யாரை கூப்பிடணும் அப்படின்னா எனக்கு வந்து டிடி அக்கா தான் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து எனக்கு நடக்கும்போது எனக்கு வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன் மாதிரி இருக்கு. ஒரு ஏதோ ஒன்று தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து நிறைய செக்மெண்ட் நாங்க வந்து என்ஜாய் பண்ணதுல இந்த எஸ் ஆர் நோ செக்மெண்ட், அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து பண்ண போறோம். And you know, கரெக்டாக 2013 காஃபி வித் டிடி ஆரம்பிச்சு. இட்ஸ் பின் 10 இயர்ஸ். ஆனால் இன்னும் அந்த ஷோ பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேன்ஸ். நிஜமாவே எவ்வளோ பேருக்கு இது கிடைக்கும்? அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் அதை பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் இவ்வளோ பேர் அதை பார்க்குறாங்கங்கும்போது எனக்கு ரொம்ப டைம்லெஸ்ஸாக இருக்குங்கிறது எனக்கு ஹாப்பியாக. கண்டிப்பாக அவங்க யாரோ சொன்னாங்க, இன்னும் கூட வந்து ஏதாவது கொஷின் ரெஃபரன்ஸ் வேணும்னா அதான் எடுத்து வெக்கமே இல்லாமல் பார்த்துக்கிறது, அது இங்கே சொல்லிக்கலாம். அதே போல் யாராவது நீங்கள் பண்ணுறது டிடி மாதிரி இருக்கு அப்படின்னா, ஓ தேங்க்யூ, அதான் அது நல்லா தானே இருக்குது, ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிறது. ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன தெரியும்? கொஸ்டின். ஆமாம், ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாராவது பயங்கரமா பிராங்க் பண்ணி கதற விட்டுருக்கீங்களா? சும்மா விளையாட்டா ஒண்ணு அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி விட்டு அதை அவங்க சீரியஸா நம்பி அப்புறமா? ஆக்சுவலி இல்ல, நோ. நான் பிராங்க் என்னதான் பிராங்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம். என்ன அப்படி அழவே விட்டுருக்காங்க? ஆமா, நொந்துட்டேன் ஒரு 2 மினிட்ஸ்ல. நான் என் ஃப்ரெண்டு ஷீபான்னு ஒருத்தி இருக்கா. என் லைஃப்லேயே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் வந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. டே 1ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை கொடுமைப்படுத்துறது மட்டுமே ஒரு சுய வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஷீபா. இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு பயமாக இருக்கும், ஐயோ ஷீபாவை எதுக்கு அடிக்கிறா தெரியலையா, அந்த மாதிரி ஒரு பீதியிலேயே அவள் என்னை வச்சிருப்பா. ஒரு வாட்டி அவங்க அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, சின்ன 10th ஸ்டாண்டர்ட். எங்கள் அக்காவுக்கு ஹேமா தனு எல்லாரும் குட்டியாக பார்த்துருக்காங்க, ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கும்போது. அண்ட் ஷீபாவை அதை விட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஷீபா. வாளுன்னா அருந்த வாளுங்க. ஐயோ, இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. அந்த 2 குழந்தைய சமாளிச்சிடலாம், இவ்வளோ சமாளிக்க முடியாது, அந்த மாதிரி ஒருத்தி. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நாள் அவங்க அக்கா காலையில் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, திவ்யா என்னாச்சு, உனக்கு எதாவது தெரியுமா, ஷீபா வீட்டை விட்டு போயிட்டா, ஷீபா வீட்டில் இல்லைன்னு. எனக்கா தூக்கி வாரி போட்டுச்சு. ஷீபா வீட்டில் இல்லையா? இவ என்ன வேணா பண்ணக்கூடிய ஆளாச்சு, யாரையா லவ் பண்ணிட்டாளா, யாரோடையாவது ஓடிட்டாளா சொல்லு அப்படிங்கிற. லவ்வா? எனக்கு அப்படி எதுவுமே தெரியாதே. மிரண்டேங்க. காலையிலேருந்து காணும் திவ்யா. என்ன திவ்யா, உன்னோட தானே, உன் கூட தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தா, இப்போ உங்கள் வீட்டில் இல்லையா, உண்மையை சொல்லு திவ்யா, போய் சொல்லாத. அக்கா எனக்கு சத்தியமாக தெரியாதுக்கா, ஷீபா எங்கே போகணுன்னு தெரியாது. இருங்கக்கா, டென்ஷன் ஆகாதீங்கக்கா, நான் வந்து இப்போ நான் வெளியில் போய் பார்க்குறேன்க்கா, ஷீபா எங்கே இருக்கான்னு. எங்கே போய் பார்ப்பேன் அப்படி, எனக்கு தெரியலக்கா, எங்கேயாவது போகிறேங்க்கா அப்படி சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேங்க. அப்போ ஃபோன் பண்ணி, ஏப்ரல் ஃபூல், இன்னைக்கு ஏப்ரல் 1 எனக்கு வந்தது பாருங்க. சைத்தானே சாத்தானே, நீ எல்லாம் யாரு, தொலைஞ்சு போ எங்கிட்டாது அப்படின்ட்டு. அந்த பிராங்க் நான் மறக்கவே மாட்டேங்க, ரொம்ப பயந்துட்டேன் அதில் நான். ஸோ ஷீபா உனக்கு தான் இது. நிஜமாவே ஷீபா தொலைஞ்சு போனா கூட போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க போல. அந்த 15 இயர்ஸ்ல 16 உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எங்க அக்காவுக்கு தெரியும், மிஸ்டர் தங்கப்பான்னு சொல்லிட்டு. ஐயோ, எனக்கு அங்கிளை ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் ஸ்ட்ரிக்ட் அங்கிள். அதாவது நாங்களாம் எல்கேஜிலேருந்து நானும் ஷிபா ஒன்றா படிச்சிருக்கோம் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்போ பார்த்துக்கோங்க அவள் என்னென்ன பண்ணக்கூடியவன்ட்டு. அதான் இப்போ வந்து ஏதோ ஒன்று உங்கள் ஷோவில் சுற்றி நடக்கிறது சுத்தமாக பிடிக்கல, பயங்கரமாக இரிட்டேட்டிங்காக இருக்குது, விட்டா ஒரு சான்ஸ் இருந்தால் அப்படியே பாதியிலே கிளம்பிடலாம், ஆனால் கிளம்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் மாட்டியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன். என்ன ரொம்ப சம்டைம்ஸ் இல்லை, சில பேர் ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே எல்லாருமே வேலை பார்க்க தானே வந்திருக்கோம், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உங்கள் வேலை அவங்கக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம்னால அந்த பாதியில் ஷூட்டிங் விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்கள் இனிமேல் ஷூட்டிங்கே உள்ளே வராத, வெளியே கடை அப்படி சொல்லணும் போல இருக்கும், ஆனால் நம்மளால சொல்ல முடியாது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அது வந்து பட் ஆனால் கொஞ்சம் ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் அந்த வகையில். கொஞ்சம் சொல்லிடுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அப்படி நடந்திருக்கு. சம்டைம்ஸ் என்ன ரொம்ப அப்படின்னா நான் அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேன், வேறு யாரையாவது ஏதாவது சொல்லுவேன். என் டேரக்டர் அந்த மாதிரி அறிவில்லை, எதுக்கு அது மேலே படிட்டு இங்கெல்லாம் என்ன வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அந்த மாதிரி தான் கேட்பேன். அப்படி அப்படியே சைடில் போகும்போது அவங்க குவைட்டாக போய் உட்காந்துருவாங்க. ஓகே ஆரம்பிக்கலாம், வந்துட்டீங்களா, ஓகே ஆரம்பிச்சிடலாம், அந்த மாதிரி ஆரம்பிச்சு.
இல்லைன்னா டிசிப்ளின் பண்ண முடியாது. எல்லாம் குட்டி குட்டியாக வேற இருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸும் இருக்காது, என்னானும் புரியாது. அப்போ அந்த மாதிரி சம்டைம்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கெஸ்ட்டை வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு கெஸ்ட் ஆல்ரெடி உங்களை கடுப்பேத்தின கெஸ்ட் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல கடுப்பேத்துறோம் இவங்களா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல பிடிக்காம அப்படி ஜாலியா அப்படிலாம் இந்த இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா? இல்லை இல்லை, அந்த மாதிரி கடுப்பு முன்னாடி என்னை கடுப்பேற்றின கெஸ்ட் அப்படி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க ஒரு வாட்டி, ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்துட்டு உள்ளே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு செக்மெண்ட் முடிச்சிட்டோம். அப்புறம் தான் வந்தாங்க அந்த ஹீரோயின். வந்தோடனே அவங்களும் என்ன மாதிரியே ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அதே பேட்டர்ன் ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெஸ் பேட்டர்ன், ஓ வி போத் வேரிங் சிம்லர் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் அப்படின்னாங்க. நானும் யா, do you have anything to change அப்படி கேட்டாங்க. I was like, shit, now what do I do? என்கிட்ட வேறு ட்ரெஸ்ஸே இல்லை. நான் சும்மா போட்டு வந்த ட்ரெஸ் தான் இருக்குது. அது போட்டால் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நான் இந்த ஷூட்டுக்காக ஸ்பெஷலாக ரெடி ஆகிருந்தேன். ஐ மீன் எல்லா ஷூட்டுக்குமே நான் அப்படி தான், உங்களுக்கு தெரியும். என் காஸ்டியூம்ஸ் நான் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து பண்ணுவேன். எதுவுமே ஏதாவது ஒன்று போட்டு போவோம், அப்படி பண்ண மாட்டேன். அவங்க அப்படி கேட்டோடனே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டைரக்டர்ஸ் கூட இருந்தவங்க இல்லை இல்லை ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, அவங்களால மாற்ற முடியாது அப்படி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் நம்ம சொல்லாமே தெரியும். ஆனால் அப்போது அவங்கள நான் ரொம்ப மரியாதையோடு தான் பிளேட்டி எடுத்தானேன். பட் அவங்க என்ன இப்படி ஒரு சின்ன ஹர்ட், உனக்கு எதுக்கு இந்த மாதிரி, ஒரு ஆங்கருக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ், அந்த மாதிரி அவங்க அது பண்ணாங்க அன்னைக்கு காஃபி வித் டிடியில் முன்னாடி. ஆமாம், அப்போ வந்துட்டு காஃபி வித் டிடியில்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அவங்க அப்படி பண்ணப்போ அப்போ நான் முடிவு பண்ணேன், அடுத்த வாரலேருந்து நோ நான் என்ன வேணால் ட்ரெஸ் போடுவேன். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுங்க, உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், நீங்கள் என்ன வேணால் ட்ரெஸ் போடுங்க. என் ட்ரெஸ்ஸை நான் என்றைக்கும் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அந்த ஒரு செகண்ட் ஒரு ஜர்க் ஆனேன் நானா, அதை அவங்க அப்படி கேட்ட போது. சூப்பர். இப்போ ஏதோ ஒரு ஷோ யாரோ ஒருத்தங்க பண்ணி செம்மையா சொதப்பி, ஐயோ இது வராது, கூப்பிடுங்க டிடியை, அவங்க ஹோஸ்ட் பண்ணதான் சரியா இருக்கும் அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்களா? என்ன எக்கச்சக்கமான ஷோ போல இருக்கே. கூப்பிட்டுருக்காங்க. அப்படி ஒரு வாட்டி ஸ்டேஜ் ஷோவே ஒன்று நடந்திருக்கு. அவங்க ரொம்ப யங், அவங்க ஃபஸ்ட் டைம்னால அவங்க அதை ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் சும்மா கெஸ்ட்டாக தான் பார்க்க போயிருந்தேன். என்ன கூப்பிட்டு மேலே ஏற்றி அப்படியே அந்த ஹோல் ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணேன். அதாவது எதுவுமே இல்லை, அதுக்கு ஒரு ப்ரெப்பில் எதுவும், நான் கெஸ்ட்டாக போகிறேன், எனக்கு என்ன ப்ரெப்பு. ஆனால் அந்த ஹோல் ஷோ நான் அப்படியே ஹோஸ்ட் பண்ணேன். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோஸாக அது அமைஞ்சு. அதுதான் இப்போ வரைக்கும் ஒரு லேண்ட்மார்க் ஷோ. அது மாதிரி பண்ணணும்னு. பட் எல்லாமே அங்கே ஆன் ஸ்பாட்டில் பண்ணது தான். ஸோ அது ஒரு அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு ஷோ வந்து வேறு இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் அது நல்லா போல எதிர்பார்த்த மாதிரி. அப்படிங்கிறப்போ சரி என்ன ஆங்கரா, இன்னும் 2 பேரை ஆங்கராக போட்டாங்க. அப்புறம் அந்த ஷோ நம்பர் 1 அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. யா, இந்த ஆப்ரேஷன் டேபிளில் அனஸ்தீஷியா கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வேறு டாக்டரை கூப்பிடுற மாதிரி நிறைய ஷோஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. கூப்பிடுங்க டாக்டரை, டேமேஜ் கண்ட்ரோல், இதை சரி பண்ணணும், ஐயோ இதை தைக்கணும், இதை முடிக்கணும், இதை வந்து ஹிட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அப்போ நம்ம அதை சொன்னால் அது இதுவாக இருக்கும். இப்போ அவங்க ஃபேன்ஸ் மீட்டுங்கிறதுனால நானும் அதை ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நிறைய இருக்குது. 1 2 எத்தனை அந்த மாதிரி எதை சொல்ல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஆட் டு டேமேஜ் கண்ட்ரோல் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. ப்ரோ டேமேஜ் கண்ட்ரோலில் ப்ரோ. இந்த பச்சை கலர் காருக்கு சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும், கூப்பிடுங்க. அந்த மாதிரி ஷோவோட கலரை மாற்றுறது, அதோட இடத்த மாற்றுறது, அதோட தன்மையை மாற்றுறது, நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு என்றைக்குமே வந்து நான் அப்படி நாங்களுமே பேசிக்கிட்டதில்லை, அவங்களுமே அப்படி சொன்னதில்லை. இன்றைக்கி அந்த கொஸ்டினாக வந்ததுனால ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் இட் வித் யூ. சூப்பர். தேங்க்யூ ஃபார் ஆடிங். தேங்க்யூ ஆஷா. எஸ்கே நான் வந்து டெலிவிஷனில் இருக்கும்போதே ஒரு அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ நீங்கள் யோசிச்சிங்களா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய ஹீரோ ஆயிடுவார், இல்லை ஏதோ ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணுறவர், இல்லை சூப்பர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ ஆயிடுவார், அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அவர் எது பண்ணாலுமே அப்போ அவரோட டைமாக தான் அது இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவருடைய இடம் ரொம்ப பெரிய ஒரு இடமா ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது இருந்தது. பட் நானும் அவர் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நான் வெளியே தான் 2-3 ஸ்டேஜ் ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் டெலிவிஷனில் அப்படி ஹோஸ்ட் பண்ணதே கிடையாது. அவர் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போதே அவர் சூப்பராக தான் ஷைன் பண்ணார். ஸோ அவர் ஷைன் பண்ணி இவ்வளோ பெரிய ஆள் ஆகிறதுல ஒரு ஆச்சரியமே கிடையாது. he deserves it. He worked hard for it more than he deserving it. அவரை தன்னை தயார்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு தருணத்துலேயும், ஒவ்வொரு மேடையிலையும், இல்லை ஒவ்வொரு படியிலையும் அவரை
திறமைப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு ஹீ டோட்லி டிசர்வ்ஸ் வாட் எவர் ஹீ கெட்ஸ். எஸ் 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 நினச்சேன். இப்போது ஏதாவது இல்லீகலா பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ணவங்க கூட இதெல்லாம் பண்ணாதீங்க மாட்டணும்னா பிரச்சனை ஆயிடும்டா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நான் தான் சொல்லியிருக்கேனே, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லெஃப்டில் நடந்தால் இந்த பக்கம் போனால் தாச்சு வருமா, சோளா சட்டன் வருமா, அங்கே எனக்கு வேலை இல்லை, நான் இங்கே போகிறேன். அந்த மாதிரி நான் அந்த பக்கம் ஏரியாவுக்கே என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி ஒன்று அங்கே அப்படி சம்பவம் இருக்குனாலே அப்படியே ரிவர்ஸ்லேயே நான் போயிடுவேனே தவிர அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணது கிடையாது. நெவர். ஸோ நோ. சூப்பர். இப்போ வந்து அக்கா செம்மையாக குக் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியாச்சு. அம்மாவும் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நல்லா குக் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பண்ணி ரொம்ப ஆசையாக கொடுக்குற டிஷ்ஷு ஆனால் கொஞ்சம் லைட்டாக சொதப்பலாக இருக்குது. அப்போ வந்து சூப்பராக இருக்கு வாவ் அப்படி சொல்லி பாராட்டியிருக்கீங்களா? எனக்கு முதல்ல எனக்கு சமைக்கவே வராது. யார் என்ன கொடுத்தாலும் வாயை மட்டும் நான் சாப்பிட்ருவேன். எப்படி இருந்தாலும் அவ்வளோதான். ஏன்னா நமக்கே சமையல் வராது. ஒருத்தங்க சமைச்சு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன ஒரு சாம்பாரும் ஒரு இதுதானே அமைச்சு அப்படி அனுப்புனேன், இதில் என்ன இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிலாம் சொல்லுவான். பட் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். எப்போவுமே எனக்கு வந்து சமைச்சு கொடுத்தேன். இன்ஃபேக்ட் தனுவெல்லாம் அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் சம்டைம்ஸ் வரும். நாங்கள் வந்து கொஞ்சம் இதில் தான் சுற்றின்னு இருப்போம். இது கேன்டீன் பக்கமாக தான் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக பொறுக்கின்னு இருப்போம். பட் வந்து அவங்கெல்லாம் சமைச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க வீட்டில் சமைக்கும்போது அவளே நல்லா சமைப்பா, சூப்பராக சமைப்பா. தனும் சம்டைம்ஸ் காலேஜ்க்கே சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு வருவா சமைச்சு. அதெல்லாம் சூப்பராக. அதெல்லாம் நான் ஒரு நாளும் ஒரு குறை எனக்கு முதல்ல குறையாவே அது தெரியாது. இன்ஃபேக்ட் எங்கள் அக்கா கிட்ட கேடுவேன், நான் பாதி சாப்பிட்ருவேன். கடைசி அவங்க எல்லாருக்கும் போட்டு லாஸ்ட்டாக இதில் உப்பே இல்லை, இதையே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு எங்கள் அக்கா கேட்பா. ஆமாப்பா உப்பே இல்லை அப்படின்னு. அப்படியா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லு. அவளால் உப்புவே இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல, போட்டிருக்கலாம்ல. எனக்கு அது தெரியும், கொடுத்ததே எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ருவேன். ஸோ ஸ்வீட். சூப்பர். எஸ்ஆர் முடிஞ்சு போச்சு. வாவ் நைஸ். இஸ் திஸ் கலாட்டாஸ் fan meet a great show. Yes. GT Holidays presents Galata's DD Fans Festival. Associate sponsor The Mom Store, celebrating motherhood. Hospitality partner Crown Plaza, Chennai.